எனக்கு மட்டும் ஏன் சம்மன், நான் மட்டும் இளிச்சவாயனா? மு.க. ஸ்டாலின், உதயநிதி, அன்பில் மகேஷ் 3 பேர் அன்றிரவு கரூரில் தான் இருந்தார்கள். மரண பீதியில் செந்தில் பாலாஜி வெளியிட்ட சீக்ரெட் தகவல். வணக்கம் நண்பர்களே. மார்ச் 17ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி டெல்லி சிபிஐயில் ஆஜராக போகிறார் என்ற செய்தி திமுக வட்டாரத்தில் பெரும் சலசலப்பை உருவாக்கியிருக்கிறது. என்ன காரணம் என்றால், செந்தில் பாலாஜி கொடுத்த ஒரு பேட்டியில் அவர் சொன்ன விஷயங்கள் திமுகவை சேர்ந்த முக்கியமான 3 புள்ளிகளை யூட்டன் போட வைத்துள்ளது. ஏற்கனவே கரூரில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்துக்கு பின்னர் மீடியாக்களை சந்தித்த செந்தில் பாலாஜி, இந்த சம்பவத்திற்கும் எனக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு என்கின்ற மாதிரி சிலர் திட்டமிட்டு செய்தி பரப்பி வருகிறார்கள். அதோடு காவல்துறை மீதும் குற்றம் சொல்கிறார்கள். ஆனால் கரூர் சம்பவத்தில் காவல்துறை மிக சிறப்பாக செயல்பட்டார்கள். ஆனால் தாவேகா கட்சியை சார்ந்தவர்கள் காவல்துறை சொன்னபடி இந்த கூட்டத்தை நடத்தவில்லை. அதனால்தான் இவ்வளவு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்தார்கள். உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கு என்று அந்த பேட்டியில் சொல்லியிருந்தார் செந்தில் பாலாஜி. ஆனால் இப்போது அவர் கொடுத்த ஒரு பேட்டியில் சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். 17ஆம் தேதி நான் நேரில் செல்கிறேன், அப்போது கேட்கிற கேள்விக்கு உரிய பதிலை கொடுப்பேன் என்று மிகுந்த சோகத்துடன் சொல்லியிருக்கிறார் செந்தில் பாலாஜி. கரூர் சம்பவத்துக்கு பிறகு பேட்டி கொடுத்தப்ப ரொம்ப காரசாரமா பேசியிருந்த செந்தில் பாலாஜி இந்த முறை ரொம்ப கவலையோடு பேசியிருக்கிறார். காரணம், டெல்லி சிபிஐ ஆபீஸில் தனக்கு எதிராக ஏதோ நடக்க போகிறது என்ற பயம் அவருக்கு வந்துருச்சு. எப்பவுமே சிபிஐ விசாரணையில் சாதாரண நபர்கள்ட்ட முதல் கட்டமாக விசாரணை நடத்தி முடித்துவிட்டு முக்கியமான நபர்கிட்ட கடைசியாக தான் விசாரிப்பாங்க. அந்த வகையில் விஜய் கிட்ட ஏற்கனவே விசாரணை நடத்தின சிபிஐ இப்போது திரும்பவும் டெல்லிக்கு கூப்பிட்டு இருக்காங்க. ஆனால் அவருக்கு அப்புறம் தான் செந்தில் பாலாஜியை கூப்பிடுறாங்க. அப்படின்னா இந்த கரூர் கேஸ்ல செந்தில் பாலாஜி தான் ரொம்ப முக்கியமான நபராக பார்க்கப்படுகிறார் என்பது தெரிய வந்திருக்கு. அந்த வகையில் கரூர் சம்பவத்தில் ஒரு பேராபத்து தனக்கு வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியே செந்தில் பாலாஜி அந்த பேட்டியில் கூறியுள்ளார். இதற்கு என்ன காரணம் என்றால், கரூரிலிருந்து எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட பல ஆதாரங்கள் சிபிஐக்கு கிடைத்துள்ளதாம். தமிழக வெற்றி கழக கூட்டத்தில் சலசலப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு பல நபர்கள் செயல்பட்டதாகவும், அதில் சிலர் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமாக இருக்கும் திமுக புள்ளிகள் என்பதும் அந்த வீடியோ ஆதாரத்தில் தெரிய வந்திருக்கிறதாம். இதை சிபிஐ அதிகாரிகளும் புலனாய்வு செய்துள்ளார்கள். அதனால் இதன் பின்னணியில் செந்தில் பாலாஜி இருக்கிறார் என்பது கிட்டத்தட்ட சிபிஐக்கு தெரிந்துவிட்டதாம். இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பு செந்தில் பாலாஜி வெளியிட்ட ஒரு செய்தியில், கரூர் சம்பவம் நடந்த அன்று இரவு திமுகவிலிருந்து நான் மட்டுமே சென்றது போல் சம்மன் அனுப்பியுள்ளார்கள். ஆனால் அன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் அன்பில் மகேஷ் என பலரும் அங்கிருந்தார்கள். ஆனால் சிபிஐ அதிகாரிகள் என்னை மட்டும் டார்கெட் செய்கிறார்கள். இது எந்த வகையில் நியாயம் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் செந்தில் பாலாஜி. முக்கியமாக கரூர் சம்பவம் நடந்த அன்று மு.க. ஸ்டாலின் உடனடியாக சென்னையிலிருந்து புறப்பட்டு தனி விமானத்தில் அங்கு சென்றார். அதோடு துபாயில் இருந்த உதயநிதி உடனே அங்கிருந்து இறங்கினார். அவர்கள் இருவரும் காரில் செல்கிறார்கள் என்றதும் அமைச்சர் அன்பில் மகேஷும் அங்கு சென்றார். அதனால்தான் இப்படி திமுகவிலிருந்து 3 முக்கிய புள்ளிகள் அன்றைய தினம் இரவு கரூரில் இருந்தபோதும் எனக்கு மட்டுமே சம்மன் வந்தது ஏன் என்பதுதான் தற்போது செந்தில் பாலாஜியின் முக்கிய கேள்வியாக உள்ளது. அதோடு ராவோடு ராவாக 41 பேர் உடற்கூராய்வு செய்தார்கள். அப்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அங்குதான் இருந்தார். அதனால் அவர்களை எல்லாம் விட்டுவிட்டு எனக்கு மட்டும் சிபிஐ சம்மன் அனுப்பியது ஏன் என்பதுதான் தற்போது செந்தில் பாலாஜியின் முக்கிய கேள்வியாக உள்ளதா. இப்படி திடீரென்று செந்தில் பாலாஜி இந்த அளவுக்கு பயப்படுவதின் பின்னணி காரணம் என்னவென்றால், போக்குவரத்து துறை ஊழல் சம்பந்தமாக அமலாக்கத்துறை அவரை கைது செய்து புழல் சிறையில் அடைத்தபோது உடனே மு.க. ஸ்டாலின் தன்னை வெளியில் கொண்டு வந்து விடுவார் என்றுதான் அவர் நினைத்திருந்தாராம். ஆனால் ஓராண்டுகளுக்கு மேலாகும் வரை வெளியில் கொண்டு வரவில்லை. இதன் காரணமாகவே மு.க. ஸ்டாலின் மீது செந்தில் பாலாஜிக்கு நம்பிக்கை போய்விட்டதா. ஏற்கனவே அமித்ஷா முன்னிலையில் பேசிய தமிழக பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கரூர் சம்பவத்தில் செந்தில் பாலாஜிக்கு தொடர்பு இருப்பதாக வெளிப்படையாக பேசினார். அப்படி என்றால் நமக்கு டெல்லியில் ஸ்கெட்ச் போட்டு விட்டார்கள். அதனால் முதல் விசாரணையில் தன்னை கைது கூட செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி கைது செய்து திகார் சிறையில் அடைத்தாலும் கூட மு.க. ஸ்டாலின் கண்டுகொள்ளவே மாட்டார் என்பதனால்தான் அன்றைய தினம் மு.க. ஸ்டாலின், உதயநிதி, அன்பில் மகேஷ் என்ற 3 பேர் இங்கு இருந்த போதும் சாதாரண எம்எல்ஏவான என்னை மட்டும் ஏன் சிபிஐ டார்கெட் செய்கிறது என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அதனால்தான் ஒருவேளை எனக்கு சிக்கல் ஏற்பட போகிறது என்றால் இதன் பின்னணியில் 3 பேர் இருக்கிறார்கள் என்று மு.க. ஸ்டாலின், உதயநிதி, அன்பில் மகேஷையும் செந்தில் பாலாஜி கை காட்டுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக திமுக தரப்பு அவர் மீது அச்சத்தில் இருப்பதாக கூறுகிறார்கள். அதன் காரணமாகவே திமுகவின் சில முக்கிய புள்ளிகள் செந்தில் பாலாஜியை சந்தித்து கரூர் விவகாரத்தில் சிபிஐ கேட்கும் கேள்விகளுக்கு மட்டும் தான் பதில் கொடுக்க வேண்டும், தேவையில்லாமல் முதலமைச்சரின் பெயரை எடுக்கக்கூடாது என்று அவரை எச்சரித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. என்றாலும் செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை மீண்டும் தான் சிறைக்கு போகக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறாராம். அப்படி போகாமல் இருக்க இந்த வழக்கை எப்படியெல்லாம் திசை திருப்ப வேண்டுமோ அப்படியெல்லாம் அவர் திருப்பி விடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதா. அந்த வகையில் எக்காரணம் கொண்டும் முதலமைச்சர், துணை முதலமைச்சரை காட்டு கொடுத்து விடக்கூடாது என்று
திமுகவின் எச்சரிக்கைக்கு அடிபணிந்து செந்தில் பாலாஜி தானே பலிகாடு ஆவாரா, இல்லை இனிமேலும் என்னால் பலிகாடு ஆக முடியாது என்று சொல்லி இந்த சம்பவத்திற்கான பழியை வேறு நபர்கள் மீது திருப்பிவிட்டு தான் எஸ்கேப் ஆகிக்கொள்ள முயற்சி எடுப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செய்தி. மீண்டும் சபாநாயகர் இருக்கையில் அமர்ந்த ஓம் பிர்லா. மைக்கை ஸ்விட்ச் ஆஃப் செய்யும் பட்டன் என்னிடத்தில் இல்லை, எதிர்க்கட்சிகளுக்கு சொன்ன முக்கிய செய்தி. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் பேசுவதற்கு நேரம் கொடுக்காமல் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக சொல்லி அவரை பதவி நீக்கம் செய்ய எதிர்க்கட்சி எம்பிகள் நோட்டீஸ் அனுப்பினார்கள். ஆனால் நேற்று மக்களவையில் அது குறித்து நடத்த குரல் வாக்கெடுப்பில் அவர்கள் கொண்டு வந்த பதவி நீக்க தீர்மானம் தோல்வியடைந்துவிட்டது. இந்த நிலையில் இன்று லோக்சபாவில் சபாநாயகர் இருக்கையில் மீண்டும் அமர்ந்திருக்கிறார் ஓம் பிர்லா. அப்போது அவர் எதிர்க்கட்சி எம்பிகளை பார்த்து கூறுகையில், என்னை பொறுத்தவரை மக்களவையில் உள்ள எம்பிகள் அனைவரையும் ஒரே மாதிரியாகத்தான் பார்த்து வருகிறேன். ஒருதலைபட்சமாக நான் ஒருபோதும் நடந்து கொண்டதில்லை. ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் பேச உரிய வாய்ப்பு அளிப்பதே என்னுடைய நோக்கமாகும். எதிர்க்கட்சி தலைவரை திட்டமிட்டு நான் ஒருபோதும் புறக்கணிக்கவில்லை. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் அவைக்கு மேலானவர் என்றும் அவர் எந்த விஷயத்தையும் பேசலாம் என்று சில உறுப்பினர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் இங்கு யாருக்கும் சிறப்பு சலுகை கிடையாது. பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சராக இருந்தாலும் கூட விதிகளின்படிதான் கருத்துக்களை தெரிவிக்க முடியும் என்று கூறியுள்ள சபாநாயகர், ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி எழுதிய சுயசரிதை குறித்து பேச ராகுல் காந்தி அனுமதி கேட்கிறார். ஆனால் அந்த புத்தகமே இன்னும் வெளியிடப்படவில்லை. வெளியிடப்படாத ஒரு புத்தகத்தை கையில் வைத்துக்கொண்டு மக்களவையில் குழப்பத்தை ஏற்படுத்தும் முயற்சியில் ஈடுபடுகிறார். அதன் காரணமாகவே அந்த சுயசரிதை புத்தகம் குறித்து பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அதோடு மக்களவையில் எதிர்க்கட்சிகள் எம்பி பேசும்போது மைக் ஸ்விட்சை நான் ஆஃப் செய்வதாக குற்றம் சாட்டுகிறார்கள். ஆனால் அதற்கான ஸ்விட்ச் எதுவும் என்னிடத்தில் இல்லை. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சபாநாயகராக செயல்படும் போது அவர்களுக்கு இந்த உண்மை தெரியும். எந்த உறுப்பினர் பேச அனுமதிக்கப்படுகிறாரோ அவருக்கு மட்டுமே மைக் இயக்கப்படும். இடையில் யார் நுழைந்து பேசினாலும் அவர்களுக்காக மைக் வேலை செய்யாது. மக்களவையின் சிஸ்டமே அப்படித்தான் உருவாக்கப்பட்டுள்ளது. அதனால் ராகுல் காந்தி பேசும்போது நான் மைக்கை ஸ்விட்ச் ஆஃப் செய்வதாக யாரும் விமர்சிக்க வேண்டாம். உங்களுக்கு பேசுவதற்கு அனுமதி இல்லாத நேரத்தில் நீங்கள் பேசினால் அந்த மைக் கண்டிப்பாக வேலை செய்யாது. அதனால் திடீரென்று எழுந்து பேசும் ராகுல் காந்திக்கு மைக் ஆன் செய்யப்படாமல் சுவிட்ச் ஆஃப் செய்யப்படுவதாக சொல்வதை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று எதிர்க்கட்சி எம்பிகளை பார்த்து காரசாரமாக பேசியுள்ளார் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா.